கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகர் தனுஷின் திருச்சிற்றம்பலம் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல விமர்சனத்தை பெற்றது. இந்த படம் உலகம் முழுவதும் 110 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. அதே நேரத்தில் இப்படம் தமிழகத்தில் மட்டும் 80 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. நீண்ட நாள் நண்பர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதே இப்படத்தின் கதை. தனுஷ் மற்றும் நித்யா மேனன் நடித்த இந்த படத்தில் பாரதிராஜா, பிரகாஷ் ராஜ், ராஷி கண்ணா, பிரியா பவானி சங்கர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். அனிருத் இசையில் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் அடித்தது. படத்துக்கு மிக பெரிய பலமாக இருந்த அனிருத்தின் இசை மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. இந்நிலையில் தற்போது 70வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற விருதை மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் பெற்றுள்ளது. அதேபோல் இந்த படத்திற்கு இசையமைத்த ஏ.ஆர். ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது கிடைத்துள்ளது. இது தவிர திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்ற மேகம் கருக்காத பாடலுக்கு சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருது ஜானி மாஸ்டருக்கு கிடைத்துள்ளது. இது தவிர KGF 2ஆம் பாகம் சிறந்த கன்னட படத்திற்கான விருதை வென்றுள்ளது.